எங்களோட ஸ்கில் செட்டு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற அளவுக்கு சேலரி இருந்தால் மட்டும்தான் அந்த ஆஃபர் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம். எனக்குன்னு ஒரு தகுதி இருக்குடா. ஓ, அதாவது என் திறமைக்கு உண்டான சம்பளம் கொடுன்னு கேட்பேன். ஆமாம், கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்க வாங்கிக்க மாட்டேன். மாட்டோம். ஓகே, இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. நோ ரீசன்ஸ். நான் வந்து மெயில் போகிறதே வந்து ஐ எம் நாட் குட் மூட், ஸோ ஐ கான் ஏபிள் டு ஒர்க், ஸோ எனக்கு லீவ் வேணும், அவ்வளோதான். ஏன் லீவ் லெட்டர் 2 days லீவ் வேணும்? எதுக்கு? என் பர்சனல் மேட்டர். 9 to 5னா எங்களால் 9 to 5 தான் வர முடியும். அதுக்கு மேலே 1 hour கூட எங்களால் இருக்க முடியாது அப்படின்றத நாங்கள் பதிவு பண்ணிடுவோம். ஏன் வண்டி நிறுத்திட்ட? மணி என்ன 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. அதுக்கு ஈக்குவலன்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஜாயினிங் போனஸ் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் கேட்பேன். ஜாயினிங் போனஸ்னு ஒன்று இருக்காமா? ஆமாம், இருக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் 2 yearsக்கு மேலே இருந்தேன்னா எனக்கு ரிட்டென்ஷன் போனஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் நான் ஜாயினிங் அப்பயே அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு வாங்கிப்பேன். ஆமாம் ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? ஆனா 2 வருஷம் இருப்பீங்களா ஒரு கம்பெனில? இருக்குன்னா அப்ப நம்ம சரி ஓகே அப்படின்னு இருந்துப்போம். போனஸ் இருக்கலாம், ஒரு 2 வருஷம் இருக்கலாம். இல்லைனா பிரியாணியை சாப்பிட்டுட்டு பெட்ரோல் கன்வென்ஸ் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பான் இந்த கேங் லீடர். வீக்லி எத்தனை நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு? மேக்ஸிமம் ஒரு 2 to 3 days எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும்னு நான் டிமாண்ட் பண்ணுவேன். வாங்க மூணாகினா ஃப்ளெக்சிபிள் ஒர்க் டைம் கேட்பேன். எப்போ வேணாலும் வரலாம். அந்த 8 hours வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும். நல்லா இருக்க. எமர்ஜென்சி அப்படின்னா நான் வீட்டில் போய் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பாதி நாள் ஆபீஸ்ல இருந்துட்டு வீட்டுக்கு போய் வேலை பார்க்கலாம் தோணா ரிமோட்ல கண்டினியூ பண்ணிப்பீங்க. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அமைய வைக்கணுமாமே. அமையாது. எனக்கு இது இல்லைன்னா நான் சேர மாட்டேன். உங்க ஆபீஸ்ல வந்து ஃபன் ஃப்ரைடே இருக்குமா, இல்ல மந்த்லி ஒன்ஸ் வெக்கேஷன் எங்கனா கூட்டி போவீங்களா? தம்பி, படிக்கிறதுக்கு பேக் ரொம்ப முக்கியம்ப்பா. ஒரு நல்ல salary கொடுக்குறாங்க, ஆனா அந்த வெக்கேஷனு, டான்ஸ் ப்ரோக்ராமு, ஃபன் ஃப்ரைடே எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் சார். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். வெல்கம் கிட்னு ஒரு கிட் கொடுப்பாங்க. கேஜெட்ஸ் ஏதாவது கொடுப்பாங்களா, லைக் ஃபோன்ஸ் ஏதாவது கொடுப்பாங்களா? ஃபோன்லாம் கொடுப்பாங்களா? ஆமா சார். அடே விஜய் டிவி முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. ஃபோன்ஸ், பேட்ஸ், அப்புறம் நெக் பேண்ட் எல்லாமே கொடுப்பாங்க சார். எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ வேலைக்கு போறியா, டூருக்கு போறியா? முதல்ல இருந்து வெக்கேஷன் இருக்கா, கல்ச்சுரல்ஸ் இருக்கா, ஃபன் ஃப்ரைடே இருக்கா, கிட்ஸ் கொடுக்குறாங்களா, ஃபோன் கொடுப்பாங்களா? வேலை பார்க்குற மாதிரி நடிக்கிறியா? நான் இப்போ வேலை பார்க்கணும். ஒருவேளை நீங்க போறப்ப அதுல வந்து ஒரு டி-ஷர்ட்டும் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு கொடுத்துட்டாங்க. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருக்கு சார் அந்த மாதிரிலாம் வாங்கி. இலவசம் சந்தோஷமா வாங்கிக்கணும். வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுப்பாங்க சார், அதுவும் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் ஒன்று. இது மாதிரி எத்தனை கிட் வாங்கியிருப்பீங்க? 3 கிட் வாங்கியிருக்கேன் சார். இதே வேலையாத்தான் அலையிறானா? எத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க? 3 years. ஓ, ஒரு நல்ல கிட்ட தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்க. அதை விட வர என்ன ஒன்று எனக்கு, அதுக்காக தான் காத்து நிற்கிறேன். வீக்கெண்டில் வந்து ஒர்க் பண்ணவே மாட்டேன் சார். வாரம் ஃபுல்லாக 5 நாள் நான் ஒர்க் பண்ணுறேன்னா சனி நேரம் ஒர்க் பண்ண மாட்டேன். கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதில் முதல் விஷயம் இது. நோ ஒர்க் அட் வீக்கெண்ட்ஸ். ஓகே. வீக்கெண்டில் வந்துட்டு ப்ராஜெக்ட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, கொஞ்சம் பண்ணுனா முடியாது. Why should I do? மச்சான், பிரளயமே வந்தாலும் சரி என் பட்டக்ஸ் இந்த பாக்ஸ் அவுட் எடுக்கவே மாட்டேன். அந்த ஒரு 1/2 மணி நேரம் ஒர்க் பண்ணால் பர்டிகுலர் டாஸ்க்கை முடிச்சிடலாம் அப்படின்னா அந்த 1/2 hour எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பீங்களா? நாளைக்கே பண்ணலாமே. என்ன சமாளிக்கவே முடியல. எனக்கு ரீலொகேஷன் போனஸ் வேணும். 70,000 to 1 lakh வரைக்கும் கொடுப்பாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் தி கம்பெனி. என்னென்னமோ சொல்றீங்களே. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. சரி, அவசரம் ஃபோன் பண்றாப்ல. மெசேஜ் பண்ணிட்டோம் சார். மெசேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட்னா நான் எடுத்து பார்த்து கால் பண்ணுவேன். அதான் சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க. இப்போ நான் ஒரு இன்டர்வியூக்கே போனால் இதெல்லாம் கேட்பேன். பிரேக் அண்ட் லஞ்ச் டைம் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் சேர மாட்டேன். 9 to 5னா எங்களால் 9 to 5 தான் வர முடியும். புறானே விட்டா இன்னும் ஹோட்டல ஆரம்பிக்கிறதுக்குள்ள யூனியன் ஆரம்பிக்கிறீங்க. 6 மணிலேருந்து 6:30 மணினா கூட ஆக மாட்டோங்கிறீங்க. சாப்பாடு மட்டும் 1/2 மணி நேரம் அவன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்கிறீங்க. அது என்ன லாஜிக்கு? This is an unwanted statement irrelevant to the current situation. எனக்கு ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹார்ஸ் தாண்டி ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் டேஸ் வேணும். அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே லீவ் போட்டுப்பேன், சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ணுவேன். எனக்கு எப்போ தோணுதோ நான் இப்போ ஒர்க் பண்ணுவேன். சொன்ன டைமில் நான் முடிச்சேன்னா அவ்வளோதான். ஓ, நீ அப்படி வரியா? டே டைம்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. தூங்குறேன்னா தூங்குவேன், எந்திரிச்சு ஒர்க் பண்ணால் கனெக்ட் பண்ணுவேன், அவ்வளோதான். உங்கள் சைடே சிரிக்கிறானுங்கடா. நீ ஜென் ஆல்ஃபாவா? இந்த டைமில் தான் நீ வரணும், இந்த டைமில் தான் போகணும், இந்த டேஸில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. மண்டே நான் சண்டேவாக மாற்றிடுவேன். எனக்கு தோன்ற மாதிரி நான் மாற்றுவேன் டேஸை. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. நினைச்சப்ப வேலை பார்ப்பேன். எக்ஸாக்ட்லி. அதிர்ச்சி அவன் அப்படி சொன்னா அப்படி கிடையாது, அப்படி சொல்ல வருவேன் நினைச்சா எக்ஸாக்ட்லிங்கிற. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுக்க கூடாது. என்னம்மா இது ரிலேஷன்ஷிப்பா? அது ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுக்க கூடாதுன்னா நக்கல்யா அவனுக்கு. There are certain rules and regulations. ஆர்கனைசேஷனுக்கு சில பாலிசிஸ் எல்லாமே இருக்கும். எம்ப்ளாயினா we have to follow that. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இருந்தா மீறப்படும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை முடிச்சிருக்கணும், கரெக்ட் டைமிங் வரணும், கரெக்ட் ட்ரெஸ் கோச், இவ்வளோ சாப்பிடணும், இதெல்லாம் ஏன் கொஸ்டின் கேட்குறீங்க? அப்ப நான் பஞ்சாயத்துல ஒன்றும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. அந்த 2 நாள் நான் ஒரு லீவ் எடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிற 3 days நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணேன்னா சூப்பராக அவுட்புட் 100% கொடுப்பேன். ஏம்பா
இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிறல்ல நீ? கொஸ்டின் அரைஸ் ஃப்ரம் த ஹையர் பியர்ஸ். அந்த ஒர்க் நடக்காதப்ப அது எல்லாமே எங்க மேல வரும். தட் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு மேனேஜ்ல. நானா என்ன கொடுத்துற நீ? ஏன் ஒர்க்கை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னா நீங்கள் நடுவில் கேம் விளையாட போயிடுறீங்க. அதுவும் டிஎல் முன்னாடியே விளையாடுறீங்க. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. ஒரு கம்பெனிக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே டூ மச் ஆஃப் டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க சார். நாங்க ஏன் அவங்க கிட்ட இந்த டிமாண்ட்ஸை பத்தி கேட்க கூட கூடாது? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. சொல்றா. நான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு வரும்போது எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இருந்தது. எங்க அப்பா வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி. சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். வேலை கிடைச்சா போதுண்டா சாமின்னு நான் ஒரு கம்பெனிக்குள்ள நுழைவேன். இவங்கள மாதிரி இவ்ளோ டிமாண்ட்ஸ் அப்ப எனக்கு யோசிக்கணும்னே தோணாது. அவர் என்னை வேலையை விட்டு விரட்டுறதுக்காக கக்கிசிய கழுவு சொன்னார். அப்பயே நான் ஆசரல. இந்த என்விரான்மெண்ட்ல எங்களுக்கு இவ்ளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எங்களுக்கு இவ்ளோ இருக்கிறத அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பெரியப்பா வீட்டில் எதுவும் அடுப்பு எதுவும் வாங்கி இல்லையே, அதெல்லாம் வாங்காத, அதான் பயிர் இருக்கே. வேலை கிடைச்சா போதும், சேஃப் நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்கன்னா அந்த லேபர் ரைட்ஸ் சம்பந்தப்பட்ட 6 அமைப்புகளே இல்லாம போச்சு. சூதுவா தெரியாம வளர்ந்துட்டே என்ன பண்ண சொல்றீங்க? இப்ப அது வேறொரு வடிவத்துல வருது. அது என்னன்னா அது ஆர்கனைசேஷன்லாம் வரல, இண்டிவிஜுவலிஸ்டிக்கா வருது. என்னுடைய லேபர் ரைட்டை நான் கேட்பேன். உரிமைக்கு குரல் கொடுப்போம், என் தங்கம் என் உரிமை. இப்போ நீங்கள் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கீங்க. கம்பெனி இந்த 3 இயர்ஸில் வந்தவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 10 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலனா நான் ஆஃபீஸ்லயே இருக்க மாட்டேன். இதுதான் பிரச்சனை. அதான் பிரச்சனையே. ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வரல அப்படின்னா நான் விட்டு போயிடுவேன். ஆனா அதே ஆப்பர்ச்சுனிட்டி அந்த எம்ப்ளாய்க்கு வரல அப்படின்னாலும் அடுத்த வருஷம் அவர் இருப்பார். இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். அந்த ட்ரஸ்ட் அண்ட் லாயல்ட்டிக்கு ஒர்த்தா வந்து அந்த ப்ரீவியஸ் ஜெனரேஷன் அண்ட் ஜென்சிக்கான ஒரு இடைவெளியாவே இதை தான் நாங்க பாக்குறோம். ஊரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரையும் தர மாட்டேன்ட்டான், அதான் காரணம். நானும் கார்ப்பரேட்ல இருந்து லாயல்ட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணல. இனி திடீர்னு லே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்படி சார் உங்களுக்கு லாயல்ட்டியா இருக்க முடியும்? நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு வேட்டி உருட்டி ஓடி போயிட்டனா அந்த கம்பெனியில் இருக்க என் வாழ்க்கை உறுதியாயிடுச்சுன்னு இருக்கும் இல்லையா? இப்போ எனக்கு அப்போ லாயல்ட்டியோட அவங்க இருப்பாங்க, பதட்டம் இல்லாமல் இருப்பாங்க. வேற யாரு? நான் தான். எனக்கு தான் இப்போ பதட்டமாக இருக்கு. நீங்கள் எப்போ வேணாலும் என்னை வேலையை விட்டு தூக்குவீங்க, நான் உங்கள்கிட்ட லாயலாக இருக்கணும். உன்னை நம்ப முடியாது. இவால் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக வேற கம்பெனிக்கு வழியே கிடையாது. 100% உங்களுக்கு ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் கொடுத்து லே ஆஃப்னு சொல்லி தான் பண்ணி ஆகணும். இப்போ இருக்க கம்பெனிகள் ஆயிரக்கணக்கானவர்களை லே ஆஃப் பண்ணுது. அதெல்லாம் கம்பெனி திவால் ஆனதுனாலயா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாஸ் லே ஆஃப்ஸ் நடக்குது தான். லே ஆஃப் நடக்குது. நானும் பக்குன்னு தான் உட்கார்ந்திருக்கேன் நிறைய நாள். என்ன இன்னைக்கு கூட்ல அள்ளி போட்டு போறானுங்களோ? இப்போ நினைச்சாப்புல என்னை வேலையை விட்டு நீங்கள் தூக்குறீங்க. என்னோட ஐடி கார்டு நான் மண்டே அன்னைக்கு வர்றப்ப ஸ்வைப் பண்ணா ஒர்க் ஆகலை. இந்த ரிஸ்க்கை நீங்கள் எதிர்பார்த்து தான் ஆகணும். கார்பரேட்டில் இன்னைக்கு அவங்களோட காஸ்ட்டை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. இப்போ லே ஆஃப் பண்ணாங்க, என்ன லாஸ் ஆச்சு? அவங்க தேர்ட் பார்ட்டி கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கிளைண்ட் ஆர்டர் பண்ணி போகல. இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. இல்லை, அதை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னா அப்போ நான் ப்ராக்டிக்கலாக தான் இருப்பேன். நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட்டா நான் உங்களை பற்றி கவலைப்படலாம். எப்படி நம்மால் பின்றேன் பாரு. நீங்கள் உங்களை பற்றி மட்டும் தான் கவலைப்படுறீங்க, நான் என்னை பற்றி மட்டும் தான் கவலைப்பட முடியும். when you people are laying me off, then what I will do? நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். Excuse me, sir. My piece? Peace. Best client, but no peace.